ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இது என்னென்ன ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஹைகோர்ட்லேருந்து ஒரு சின்ன வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான். டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தகுந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நெட்டில் www.mhcc.in போட்டு அப்ளை பண்ணுங்கள். எனக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒருங்க தெரிஞ்சவங்க மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக வந்தது தான். ஸோ அதனால் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைவே திருல இணைந்த எல்லாத்துக்குமேவும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து என்னென்னு தெரில, எனக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ எடுக்கலை. 140 ரூபா வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கு மேலே வந்து எரர் கோடிங் காட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கு. 1 லட்சம் கடன் தொகை வந்து இப்போ வந்து மோடி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து சேவை மையத்திலே அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு, பேச்சு வருது. ட்ரை பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக அந்த இதை பற்றி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சண்டேக்குள்ளே சொல்கிறேன். அப்புறம் ஷாப் ஆரம்பிக்கிறது, மைவே 3ல ஷாப் ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரியல. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி சும்மா சின்ன கடை வச்சுருக்கோம், எலக்ட்ரிக்கல் கடை மாதிரி. ஸோ அது கூட போடலாமா அப்படின்ற ஒரு யோசனை வருது. அதுவும் எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நான் கண்டிப்பாக அதில் ஏதாவது நியூஸ் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் போன மாதத்துக்குரிய காசு இந்த மாதம் வித்ட்ரா பண்ணோம். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரிலன்ற மாதிரி செலவுக்கு மேலே செலவு, ஆடம்பர செலவு இருக்கக்கூடாதுன்னு ஆடம்பர செலவு பண்ணணும்னு நினைக்கல, ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கல. ஆனால் கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்காக அந்த மைவே 3 வந்து ஹெல்ப் பண்ணும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இதில் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் சேர்ந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.